கப்பர்ச்சினோ நகர் புனித ஜோசப். இவரின் பெற்றோர் பிரான்சிஸ்கா பானாரா மற்றும் ஃபெலிஸ் டேசே என்பவர்கள் ஆவார். இவர் பிறப்பதற்கு முன்பே இவரின் தந்தை இறந்து விட்டார். தந்தை ஏற்படுத்திய கடனை இவரின் தாயால் அடைக்க முடியவில்லை. இதனால் தாயிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் கடன்காரர்கள் அபகரித்து சென்றார்கள். இதனால் இவரின் தாய் மகன் ஜோசப்பை கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தார். இளம் வயதிலிருந்தே ஜோசப்பிற்கு தாய் ஞானப்பாலை ஊட்டி வளர்த்தார். இறை பக்தியில் வளர்ந்த ஜோசப் சிறு வயதிலிருந்தே இறை தரிசனங்களை பெற்றார். 1620ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்வதற்காக விண்ணப்பித்தார். கல்வி தகுதிகள் இல்லாத காரணத்தால் இவரது விண்ணப்பம் மறுக்கப்பட்டது. பிறகு டாரண்டோ நகருக்கு அருகிலுள்ள மார்டினோ என்னும் இடத்தில் உள்ள கப்புச்சின் துறவற மடம் சென்று விண்ணப்பித்தார். அவர்கள் இவரை குருத்துவம் பெறாத அருட்சகோதரராக சேர்த்து கொண்டனர். ஆனால் தொடர்ந்து இவர் கண்ட திருக்காட்சிகளால் இவரை மடத்திலிருந்து வெளியே அனுப்பினார்கள். தமது குடும்பத்தினரால் பரிகாசம் செய்யப்பட்ட ஜோசப் கப்பர்ச்சினோ நகருக்கு அருகே உள்ள துறவியர் இல்லத்திற்கு சென்று தம்மை அங்கே பணியாற்ற சேர்த்து கொள்ளுமாறு கெஞ்சி மன்றாடி சேர்ந்து கொண்டார். சுமார் 5 வருடங்கள் அயராது பணியாற்றிய ஜோசப்பின் கடின உழைப்பை கண்ட துறவியர் 1625ஆம் ஆண்டு இவரை துறவற சபையில் இணைத்துக் கொண்டனர். அங்கும் 3 வருட கடின பயிற்சியின் பின்னர் 1628ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். குருத்துவம் பெற்ற ஜோசப் அங்கிருந்து மடோனா பெல்லா கிராசியா திருத்தலத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே இவர் சுமார் 15 வருடம் பணியாற்றினார். இதன் பின்னர் இவர் கண்ட திருக்காட்சிகள் பன்மடங்காயின. இதனால் இவரது தூய்மை தன்மையின் புகழ் பரவத் தொடங்கியது. இதனால் எரிச்சல் அடைந்த இவரது ஆன்மீக தலைவர்களும் திருச்சபையின் முன்னோடிகளும் இவரை ஒரு சிறிய அறையில் அடைத்து வைத்தனர். இவர் கப்புச்சன் துறவியரின் மேற்பார்வையில் வைக்கப்பட்டார். இவர் தனது வாழ்நாள் முழுவதிலும் கடுமையான கட்டுப்பாடுகளை அனுபவித்தார். வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே திட உணவுகளை உண்டார். தமது உணவில் கசப்பு பொருட்களை சேர்த்து கொண்டார். தமது வாழ்வின் 35 வருட காலம் இவ்வாறே கழித்தார். இறுதியில் 1657ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் ஓசிமேரி நகரில் உள்ள கத்தோலிக்க பள்ளிகளின் சமூகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அங்கேயே ஜோசப் மரித்தார். ஜபம். கருணைக்கடலே இறைவாம், எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் இறைஞானத்தை கொடுத்து அதன் மூலம் எங்கள் குழந்தைகளை இறை போதனைகளின்படி வளர்த்தெடுக்க வேண்டிய அருள் வரங்களை எங்களுக்கு தந்தரல உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். புனித ஜோசப், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.